சீதை பதிப்பகம் மற்றும் தமிழ் கேள்வி வழங்கும் தமிழ் கேள்வி தி செந்தில்வேல் எழுதிய திராவிடம் 2.0 ஏன் எதற்கு நூலை மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிடுகிறார். நாள் 20/11/2025 வியாழக்கிழமை மாலை 5:30 மணி. இடம் சர்பிட்டி தியாகராயர் அரங்கம், டி நகர், சென்னை. திராவிட மாடல் அரசு சாதித்தது என்ன? திராவிடம் 2.0வின் அவசியம் என்ன? அறிந்து கொள்ள அனைவரும் அணிதிரண்டு வாரீர். ஏபிபி சேர்ந்தவங்க வாட்ஸ்அப் குரூப்ல, மாணவர் வாட்ஸ்அப் குரூப்ல தமிழர்கள் எனது ஆணுறுப்பின் நிறம்னு சொன்ன மெசேஜ் எடுத்து ஜெராக்ஸ் அடிச்சு நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். அந்த மாணவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. குரூப்ல பொதுவெளியில எல்லா மாணவர்கள் குரூப்ல சவுத் இந்தியன்ஸ் தமிழ் சார் மை டிக் கலர்னு சொல்லி ஒரு மாணவர் பதிவிடுறாங்க. பல பேர் அதை காட்டுறாங்க. தொடர்ச்சி அந்த மாதிரி அதுக்கு போராடுற மாணவர்கள் எட்டி வதிப்பாங்க காவல்துறை வச்சு. இது வரைக்கும் ஒரு ஆள் பேசல. விசாரணைன்ற பேர்ல அடின்னு சொல்லி தூண்டி விடுவாங்க, தாதான்வாங்க, பாகிஸ்தான்காரன்றாங்க. சோமானு ஒரு நாடகம் பண்றது. அதுல நடிச்ச பெண்களை, அந்த பெண் தோழரை அவங்க இத்தனை ஸ்டூடெண்ட், அவங்கள இந்திய அளவுல ஒட்டுமொத்தமா இருக்கிற பிஜேபி ஏபிபி ஆதரவாளர்கள் கொடூரமா திட்டாங்க. மூஞ்ச மார்க் பண்ணி அந்த போட்டோ அவங்களுக்கு அனுப்புறது, அவங்க போனுக்கு பண்ணி அவங்க போன் நம்பர் தப்பா ஏதி இந்த மாதிரி யார் வேணா யூஸ் பண்ணலான்னு அவங்க போன் நம்பரை கொடுக்கறது. அதுல 2 மாணவிகள், அதுல நடிச்ச மாணவி 1 மாசத்துக்கு காலேஜுக்கு வரல. ஒரு முக்கியமான தகவல், பல ஆசிரியர்கள், அங்க இருக்கிற ஆசிரியர்கள் ஏபிபில இருக்கிறாங்க, ப்ரொஃபசர்ஸ் இருக்கிறாங்க. நீ எதுக்கு எஸ்சி அதெல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கலப்பா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு. சார், அவர் பாகிஸ்தான்காரன் சொல்றப்ப கம்முன்னு இருக்கீங்க. நான் இந்தியன், தமிழ, ஒடுக்கப்பட்ட அடையாளத்தை சொன்ன உங்களுக்கு சார் எனக்கு அது பிடிக்கலப்பா, இங்க நான் அதெல்லாம் பேசக்கூடாதுப்பா, நீங்க எல்லாம் இனவெறி பிடிச்சவங்க, நீங்க ஹிந்தி கத்துக்க ட்ரை பண்ணலன்றது. நான் ஏன் கத்துக்கணும், என்னால கத்துக்க முடியாதுன்ற. உடனே அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன ஆக போறீங்கன்னு. நான் என்னவா வேணா அவரை எதுக்கு சார், ஹிந்தி கத்துக்காம நீங்க எப்படி இந்தியால இருக்கீங்க, அதைத்தான் சொல்ல வரேன். நீங்க எப்படி ஹிந்தி கத்துக்காம அடுத்து டைரக்டர் ஆக போறீங்க? நான் தமிழ் படம் எடுத்துட்டு போறேன், இதெல்லாம் என்ன சார் பிரச்சனை? நான் ஹிந்தி கத்துக்காம போறேன், அதுக்கு இந்த வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்னு கேட்ட உடனே, மும்பை தாஜ் அட்டாக் தெரியுமா உங்களுக்குன்னு. தெரியும் சார்னு. அதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு தெரியல சார், நீங்களே சொல்லுங்க, நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு பின்னாடி இருந்தது பாகிஸ்தான். தட் இஸ் வாட் ஐ மீன். அதைத்தான் சொல்ல வர. உங்களுக்கு பின்னாடி பாகிஸ்தான் இருக்கு. ரொம்ப கொடூரமான தாக்குதல் நடந்துச்சு. இனவெறி தாக்குதல அவங்கள பாடி ஷேம் பண்றது, மார்பிங் பண்றது, டெத் த்ரெட் கொடுக்கறது, ரேப் த்ரெட், இப்படி எல்லாம் நடந்துச்சு. யாரு செய்கிற நபர்கள் யாரு? ஏபிபி. எனக்கு ஆல்ரெடி ஒரு சஸ்பென்ஷன் இருக்கு. சோமானன்னு ஒரு நாடகம் எடுத்தேன். நான் நாடகத்துறையில மாஸ்டர் டிகிரி பண்றேன். அந்த நாடகம் எடுத்தது, நாடகம் நல்ல நாடகம் தான், ரொம்ப சிறப்பாக போச்சு. அந்த நாடகத்துல இருந்து சில போட்டோகிராஃப்ஸ் வச்சு ஏபிபி போராட்டம் பண்ணி இந்திய அளவில், அது எலெக்ஷன் டைம் 2024 மார்ச் மாசத்துல நடந்த பெரிய போராட்டமா எடுத்து அவங்க போராடுறாங்கன்ற ஒரே கந்த சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த சமாதானப்படுத்தின இடத்துல இந்த வட மாநிலத்தில் இருந்ததாகவும் அவரை நாங்க மிரட்டினதாகவும் அப்படின்னு சொல்லி இதுல கனெக்ட் பண்றாங்க. இதுக்கு நான் சொன்னேன், அதை சொன்ன உடனே நான் சொல்றேன், நான் தமிழ்ல பேசினேன், அவருக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டா அவருக்கு தமிழ் தெரியாது, அப்புறம் எப்படி நான் மிரட்டி இருக்க முடியும்? இது அதுக்கும் நான் அம்பேத்கர் பெரியார் கொள்கையில என் நாடகம் மூலியமாவோ, என் பாடல் மூலியமாவோ, என் யூடியூப் மூலியமாவோ பேசுறேன். அதனால தான் இது நடக்குது. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், விசாரிங்க என்னன்னு. அந்த ப்ரொக்டோரியல் போர்டு ஹெட் சேவுகன் என்ன பண்றாரு, விஜயகுமார் அடின்ற. நான் அடின்ற சார், ரெக்கார்ட் ஆகுது, என்ன சார் பேசுறீங்க? இப்போ முற்போக்கு பேசுற மாணவர், அம்பேத்கர் பேசுற மாணவர், பெரியார் பேசுற மாணவரை டார்கெட் பண்ணி வெளியே போ. ஏன்னா அவன் வந்தா இங்க பேசுவான், இங்க சாதி பேசுவான், மாணவர் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்துவான், அவன் வரக்கூடாதுன்னு டார்கெட் பண்ணி அனுப்புறாங்க. அப்படி இருந்தா நம்மள அந்த இடத்துக்கு தள்ள பாக்குறாங்க. இன்னும் ரோஹித் வேமுலா உருவாக்கலாம்னு பாக்குறாங்க. வணக்கம் யூடியூப் ரூட்டர்ஸ், நான் பாட்டர். இன்னைக்கு இந்த நேர்காணல்ல நம்ம கூட சீமானின் செல்ல பிள்ளை, ஹெச்ராஜாவின் அரசியல் வாரிசு, நடுவரல் புஷ்பராஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். சார் வணக்கம் சார். எனக்கு நடந்த அவலங்களை சொல்றதுக்கு வந்தேன் நானு. வணக்கம் சார். சோகமாதான் இன்ட்ரோ கொண்டு போகணும்னு நினைச்சாரு. இல்ல, சமீபத்துல சில காணொலிகள்லாம் காணொலிங்கிறத தாண்டி செய்தியா சில விஷயத்த பார்க்க முடிஞ்சது. உங்களை பல்கலைக்கழகத்துக்குள்ள அனுமதிக்கிறது இல்ல, அந்த நிறைய அநீதிகள் நடக்குது உங்களுக்கு, அதனால அதை கண்டித்து போராட்டம் பாண்டிச்சேரியில் நடந்ததாக சில செய்திகள் பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலா அங்க என்ன நடந்தது, எதுக்காக அந்த போராட்டம், போராடுகிற அளவுக்கு அவ்வளவு வீரியமான பிரச்சனைகளா? ஆமா தோழர். என்னன்னா, ஒரு நான் சம்பந்தப்படாத ஒரு வழக்குல என்னை சஸ்பெண்ட் பண்ணி, எந்த சஸ்பென்ஷன் மட்டும் இல்ல, யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. யூனிவர்சிட்டிக்குள்ள கோயில் இருக்கு, பேங்க் இருக்கு, கிரவுண்ட் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடியதுதான். அதுல என்ன இப்போ வரக்கூடாது, தடை பண்ணி வைக்கிறாங்க. போய் கேட்ட என்னன்னு சொல்லலை. இது செய்தி என்னன்னா, ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவரை தமிழ் மாணவர்கள் அடிச்சுட்டாங்க, மாணவரை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நாங்க ஸ்பாட்ல இல்லை.
அங்க சிசிடிவி கேமரா தெளிவா இருக்குது. நான் வேற இடத்துலன்றதுக்கு சிசிடிவி கேமரா ஆதாரங்கள் இருக்குது. அந்த வடமாநிலத்தை சேர்ந்த மாணவர் எனக்கு யாருன்னே தெரியாது. அவரை நான் அடிச்சதா, அவரை நான் கொலை மிரட்டல் விடுத்ததா சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 10 நாள், 20 நாள் ஆச்சு. அப்புறம் 1 மாசம், 2 மாசம் அப்படி 3, 4 மாசம் ஆயிட்ட பிறகு, அதுக்கப்புறம் தான் நம்ம தோழர்ட்ட சொல்றேன். எல்லார்ட்டயும் சொல்றேன். இந்த மாரி கேட்ல கூட விட மாட்றாங்க. அங்க போனா மரியாதை குறைவா நடத்துறாங்க. அப்படி சொல்ல போய் தான் அதுக்கப்புறம் அவங்களும் விசாரிச்சுட்டு அத போராட்டமா கையில எடுத்தாங்க. இல்ல இப்ப இது வந்து வழக்கா காவல்துறையில பதிவு பண்ணிருக்காங்களா? ஏன்னா ஒரு வட இந்திய மாணவர் ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்றீங்க, அடிக்கப்பட்டிருக்கிறாரு. வழக்கா பதிவு பண்ணிருக்காங்களா? ஆமா. அத வழக்கா பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வழக்குல வந்து முதல்ல என்ன சேர்த்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போய் சொன்னேன். இந்த மாரி எல்லாத்தையும் எடுத்து குடுத்தோனே, அவங்களும் விசாரிச்சு போலீஸ் இமிடியேட்டா விசாரிச்சு, அதுல எனக்கு சம்மந்தம் இல்லன்னு அந்த வழக்குலேருந்து என் பேர் எடுத்துட்டாங்க. ஆனா நடந்த சம்பவத்துக்கு வழக்கு இருக்குது. ஓகேவா? சம்பவத்துக்கு இப்ப வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அதுக்கு என் பேர் அந்த அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் கொடுத்திருக்கீங்களா? காவல்துறை விசாரிச்சுட்டு தான் எல்லா ஆதாரத்தையும் என்னோட ஃபோன் கால் லிஸ்ட் அவருக்கு எனக்கு தொடர்பு இருக்கா? அன்னைக்கு நான் இருந்தேனா? இல்லையா? அந்த சண்டைக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு ரொம்ப டீட்டெயிலா விசாரிச்சுட்டு தான் பேர் எடுத்துட்டாங்க அந்த வழக்குலேருந்து. முதல்ல வழக்குல பேர் இருந்தது. அவங்க புகார் குடுத்திருந்தாங்க. காவல்துறை விசாரிச்சுட்டு அத எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம். ஏன் இந்த வடமாநில இளைஞர் வந்து ஏன் தாக்கப்படுறாரு? அது அது என்ன விவரம்? அதை பத்தி ஏதாவது செய்தி இருக்குங்களா? அது செய்தி என்னன்னா தோழர், நான் அங்க இல்ல. அங்க நடந்தத கேட்டதுக்கு அப்ப, இந்த அங்க வடமாநிலத்து ஒரு 2 பேர் சாப்பிட்டுருக்காங்க. அங்க இந்த தோழர் மாணவர் சாப்பிட்டுருக்காரு. 2 வடமாநிலத்து தோழருக்கும் இவருக்கும் சண்டை நடந்திருக்கு. இவர பன்னின்னு திட்டினதாகவும், சாப்பாடு இடத்துல சண்டை நடந்திருக்கு. அது ஹாஸ்டல் மெஸ் அது. வெறும் ஹாஸ்டல்ஸ் மட்டும் தான் அங்க போ முடியும். இது சம்பந்தமான சண்டை நடக்கும். அந்த சண்டை இவங்க சைடு 4 பேர், அங்க சைடு 4 பேர் கூட. அதுல வந்து இன்னொருத்தர் அவரு அந்த வடமாநிலத்தை சேர்ந்தவரு, அந்த வடமாநிலத்தை சேர்ந்த மாணவருக்கு சப்போர்ட்டா வர, இதுல இருந்து சாப்பிட்டு இருந்த அடிச்சிட்டாரு. இதுதான் அங்க நடந்தது. அப்படின்னு நம்ம விசாரிச்சது சொல்றது. எக்ஸாக்ட்டா நடந்தப்ப நானும் இல்ல. அது என்னன்னு தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுதான். இந்த அடிக்கு காரணம் நான் தான் அடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு வழக்கு குடுத்துருக்காங்க. அது சிசிடிவி கேமரா இருக்கு. எல்லா எல்லா ஆதாரமும் இருக்கு. அங்க நான் இல்லன்னு. ஆனா நான் தான் அடிச்சேன். நான் கொலை மிரட்டல் விடுத்தேன்னு சொல்லிட்டு கேஸ். அதுக்கு சஸ்பென்ஷன். சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க? நான் அங்க இல்லவே இல்ல. நான் அது அகாடமி செக்ஷன் ஒண்ணு இருக்கு. அங்க யுனிவர்சிட்டில எனக்கு ஆல்ரெடி ஒரு சஸ்பென்ஷன் இருக்கு தோழர். சோமாயனம்னு ஒரு நாடகம் எடுத்தேன். நான் நாடகத்துறையில மாஸ்டர் டிகிரி பண்றேன். அந்த நாடகம் எடுத்தது, நாடகம் நல்ல நாடகம் தான். ரொம்ப சிறப்பா போச்சு. அந்த நாடகத்துல இருந்த சில ஃபோட்டோகிராஃப்ஸ வச்சு ஏபிவிபி போராட்டம் பண்ணி, இந்திய அளவுல அது எலக்ஷன் டைம் 2024ல மார்ச் மாசத்துல நடந்த பெரிய போராட்டமா எடுத்து, அவங்க போராடுறாங்கன்ற ஒரே காரணம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த சஸ்பென்ஷனோட விட்டு போன படிப்ப நான் தொடரணும் தான் அகாடமி செக்ஷன் போய் பார்த்துட்டு, லெட்டர் குடுத்து அந்த வேலை செய்றேன். சண்டை நடக்கிறப்ப அகாடமி செக்ஷன்ல இருக்கேன். அங்க சிசிடிவி கேமரா, ரெஜிஸ்டர் இருக்குது. அங்கருந்து ரிட்டர்ன் வரேன். டீ கடையில டீ குடிக்கிறேன். அங்க சிசிடிவி கேமரா இருக்குது. சக மாணவர்கள் அங்க என் கூட ஒரு 40, 50 மாணவர்கள் இருந்தாங்க. அவங்க பேசிட்டு தான் இருங்க. அத முடிச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரம் கவின் ஆணவ படுகொலைக்கு பெரியார் சின்னக்கு சார்பா தோழர் தீனா வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வைக்கிறாரு. அதுல போய் கலந்துக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது, இதுல எனக்கு சம்மந்தப்படுத்தான்னு தெரியாம ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு தெரிய வருது. இதுல என் பேர் வழக்கு குடுத்துக்கிறாங்க. 8 நாள் கழிச்சு என்ன சஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தொடர்பு கொள்ள முடியல. நான் இதுல சம்மந்தம் இல்லன்னு யுனிவர்சிட்டி சைடுல இப்ப போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தொடர்பு கொண்டு சொல்றோம். ஆனா யுனிவர்சிட்டிய தொடர்பு கொள்ளவே முடியல. கேட்ல நிறுத்துறாங்க. கேட்டா ஃபோன் பண்ண சொல்றாங்க. ஃபோன் பண்ணா அநாகரிகமா பேசுறாங்க. "நீ யாருப்பா? எனக்கு தெரியாது." யார கேட்டா தெரியாதுன்றாங்க. கேட் வாசல்ல நின்னு உள்ள போங்க, உள்ள போணும் பார்க்கணும்னு கேட்டா, செக்யூரிட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியல. ஏன்னா அவங்க செக்யூரிட்டி அவங்கள பொறுத்தவரைக்கும் ஃபோட்டோ குடுத்து இவரு உள்ள விடக்கூடாது. இவரு யுனிவர்சிட்டிக்குள்ள வரவே கூடாதுன்னு செக்யூரிட்டி ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாங்க. உள்ள வந்தா உங்க வேலை பாதிக்கும்னப்ப, அவங்க வேலை போயிடும். இந்த மாரி ஃபோட்டோ குடுத்துட்டாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி உள்ள வாங்கன்றாங்க. சரி பேசணும் உள்ள போனா உள்ள போகக்கூடாது. ஃபோன் நான் பண்ணா எடுக்க மாட்டாங்க. அதுல அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பாரு ஹுமாயூன்னு. அவரு தான் அவங்க ஃபோன்ல அவரு செக்யூரிட்டி ஃபோன் பண்ணி குடுப்பாங்க. அவரு பேசுவாரு. நான் WhatsApp கால் பண்ணுவேன். நார்மல் கால்ல வரமாட்டாரு. நேர்ல வந்து பார்க்க மாட்டாரு. கேட்ல நின்னா வந்து பார்க்க மாட்டாங்க. ஃபோன்ல சொல்லுவாங்க. "எதுக்குப்பா சும்மா நாய் மாரி கேட்டுக்கிட்டே நிக்கிறேன்னுவாங்க." அப்படியே மென்ஷன் பண்ணி கேக்குறாங்க. அப்படியே அதுவும் அவங்க வந்து நேர்ல வரவே மாட்டாங்க. ஃபோன் கால்ல தான் வருவாங்க. அவங்க தான் அதிகாரி. நான் வாசல்ல நிக்கிறேன். 4 மாசம் நின்னுட்டுருக்கேன். இதுவரைக்கும் ஒரு வாட்டி வந்து பார்த்ததில்ல. செக்யூரிட்டி ஃபோன பண்ணி ஃபோன்ல பேசுவேன். நான் ஃபோன் பண்ணா WhatsApp கால்ல தான் பேசுவேன். நார்மல் கால் எடுக்க மாட்டாங்க. அவரு WhatsApp கால்ல தான் கூப்பிடுவாரு. கூப்பிட்டா, "நீ ஏன்பா நாய் மாரி நிக்கிற? நீ எதுக்குப்பா நிக்கிற?" "என்ன சார் நாய்ன்னு நாம கேட்டோம்னா, என்ன சார் இப்படி பேசுற?" "இல்லப்பா அப்படி சொல்லப்பா. ஏன்பா இங்க நிக்கிற?" அப்படின்னு கதைய மாத்தும். அப்புறம் நான் எப்போ உள்ள வரது இத டீட்டெயில் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு தெரியாது. ஃபோன வையும்பாங்க. இத எங்கருந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, பிராக்டோரியல் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்குது. மாணவர் தப்பு பண்ணா, இல்ல மாணவர் ஒழுங்குபடுத்துற போர்டுன்னு ஒண்ணு உருவாக்குனாங்க இந்த வருஷம் தான்.
அதோட தலைவர் தான் என்னை சஜஸ்ட் பண்ணி விசாரணை வச்சு என்னை விசாரிக்காமலே விசாரிச்சுதா சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு அந்த ஃபோன் போர்டுல பண்ணேன். யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? அந்த போர்டுல எத்தனை பேரு? அந்த போர்டில் 17 பேர் இப்போ என்ன விசாரிச்சாங்க தோழர். அந்த 17 பேர்ல பிஜேபியை சேர்ந்த ரிட்டையர்டு ஐஜி சந்திரன் இருக்காரு. ஒரு பிஜேபி கட்சியை சேர்ந்தவர் அந்த போர்டில் இருக்காரு. யூனிவர்சிட்டி அது எப்படி ப்ரக்டர் ஒரு போர்டில். பல்கலைக்கழகத்துக்குள்ள மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு குழுவில் எப்படி பாஜகவை சேர்ந்தவங்க எப்படி வராங்க? அதுதான் கேட்குறோம். அந்த அது எப்படி அனுபவிச்சாங்கன்னு தெரியல. அவர் எப்படி ப்ரக்டோரியல் போர்டில் வந்து தெரியல. அவர் என்ன கேள்வி கேட்ட கூடுமெல்லாம் இதுக்கு மேல நான் இதை சொல்லி முடிச்சேன். அவங்க கேட்ட இப்படிதான் அந்த பிரச்சனை நடக்குது. சோமானத்துல சஸ்பென்ஷன் ஆகிறேன், அதனால அது திரும்ப படிக்கணும் போறேன். சம்பவத்தில் நல்லன்றதுக்கு ஆதாரம் இருக்கு. சோமாயன் டைம்ல இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் அங்க ப்ரொஃபஸர் பாதிக்கப்பட்ட பையன் அவரோட ஸ்டூடெண்ட். அவருக்கு ஏமால இருக்க தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில இந்த வழக்கில் என்ன சேர்த்து என்னை பழி வாங்குறதுக்காக அவரும் இந்த வேலையை செஞ்சார். அவர் தான் இதை முன்னிறுத்தி போய் வழக்கு கொடுத்து இதெல்லாம் பண்றாங்க. இது வந்து 3.5 மாசம் ஆயிட்ட பிறகு நம்ம தோழர்கள் போராட்டம் பண்றாங்க. போராட்டத்துக்கு அப்புறம் தான் கேட்டுக்குள்ள ஒரு நாள் 1 மணி நேரம், அதாவது பேச்சுவார்த்தைக்கு, சமாதான பேச்சுவார்த்தைக்காக இன்ஸ்பெக்டர் கூட்டு போறாரு என்ன. அந்த ப்ரக்டோரியல் போர்டு ஹெட் கிட்ட கூட்டு போறாரு. அவர் தான் இதுக்கெல்லாம் பொறுப்புன்னு சொல்லி அவரை பார்க்க போறோம். அங்க போனா அவர் வந்து இப்படி உக்காந்துக்கிறாரு. இப்போ இன்ஸ்பெக்டருக்கான மரியாதையே இல்லை. இன்ஸ்பெக்டர் எடுத்து சொல்றாரு, இந்த மாதிரி சார் எக்ஸாம் வருது, பையன் படிப்பு கெடுது, இது சீக்கிரமா முடிச்சு விடுங்க, என்னன்னு பிரச்சனை சொல்லுங்க, எக்ஸாம் 17ஆம் தேதி வருதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதுக்கு அந்த ப்ரக்டோரியல் போர்டு ஹெட் சொல்றாரு, பேர் சேவகன், அவர் சொல்றாரு, இதுக்கு மேல இவர் வந்து என்ன பண்ண போறாரு, இதுக்கு மேல இவர் படிச்சு என்ன பண்ண போறாருன்னு இன்ஸ்பெக்டர் எதிரிலே சொல்றாரு. நான் கேட்குறேன், என்ன சார் இப்படி கேட்குறீங்கன்னா, அவருக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் போராட்டம் தொடர்ந்துச்சு. போராட்டம் தொடர்ந்ததுனால மறுபடியும் ஒரு என்கொயரி கமிட்டி வச்சாங்க. 11/11/2025 இப்பதான் வச்சாங்க. அதுல அந்த சேவகன் தலைமையில அந்த 17 பேர் கொண்ட குழு இருந்தாங்க. அதுல பிஜேபியை சேர்ந்த ரிட்டையர்டு ஐஜி சந்திரன் இருந்தார். அவர் பேசின பேச்செல்லாம் அங்க அந்த விசாரணைன்ற பேர்ல விசாரிக்கவே இல்லை. அவங்க கேட்குறாங்க, அங்க ஒரு எஸ்பி இருக்கிறார், ஓஎஸ்டி இருக்கிறார். அவர் வந்து நீங்க மிரட்டினதா சொல்றீங்க புஷ்பராஜ், நீங்க அந்த வடமாநிலத்தோட மிரட்டினதா, கொலை மிரட்ட வருதா சொல்றாங்க. நீங்க இல்ல, சிசிடிவி கேமரா நீங்க இல்ல, நீங்க அடிக்கலன்றது தெரியுது, நீங்க மிரட்டினதா சொல்றீங்களா உண்மையான்னு கேட்டேன். நான் அவரை சந்திச்சதே இல்லை, அவருக்கு நேரா பேசுனது இல்லை, அவர் நீங்க ஃபோன் நம்பர் இல்லை, நான் சந்திச்சது இல்லை, அவர் ஃபோன் நம்பர் இல்லை, அவர் சோசியல் மீடியாவில் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை, அவர் இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் அவருக்கு எனக்கு மன தொடர்பே இல்லை. நான் இதை தெளிவாக சொல்லிடுறேன். உடனே அவங்க எதை கிளைம் பண்ணுறாங்கன்னா, சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் 2 தமிழ் மாணவர் மத்தியில் ஒரு சலசலப்பாக இருந்துச்சு, பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும். அந்த முன்னாடி நாள் அந்த யூஜி ஸ்டூடெண்ட்டு நமக்கு தெரிஞ்ச எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவர் தான். அண்ணா இந்த மாதிரி புஷ்பராஜ்னா கொஞ்சம் வாங்க, அவசரம் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டா அங்கே பசங்க முறுக்கிட்டு தானே, பிஜி ஸ்டூடெண்ட்டும் யூஜி ஸ்டூடெண்ட்டும் தமிழ் பசங்க எல்லாரும், இது எல்லாருமே எனக்கு தெரியும். வாக்குவாதம் பண்ணுறப்ப சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு நேரம் அந்த என்னடா எதுவாக இருந்தாலும் விட்டுருங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி 1.5 நிமிஷத்தில் அனுப்பிச்சிட்டேன். அங்கே ஒரு 5-6 செக்யூரிட்டி இருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாளும் மறுபடியும் அவங்களுக்குள்ள சண்டை மூழுது. அதே வேற ஒரு இடத்துல இவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டு மாட்டிக்கிறாங்க. அந்த யூஜி பையன் மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணுறான். நான் போயிட்டு ஏன்டா அதான் நேற்று பேசி சமாதானம் ஆயிடுச்சு, வேலையை பாருங்கடா போங்கடா, மறுபடியும் அவங்க கை கொடுத்து சிரிச்சுட்டு சந்தோஷமா போறாங்க. செக்யூரிட்டி இருக்கிறாங்க, அங்கே ஒரு சம்பவமும் நடக்கலை. இவங்க என்ன எது கொண்டு வராங்கன்னா, அந்த ப்ரக்டோரியல் போர்டு என்ன சொல்லுதுன்னா, அந்த சமாதானப்படுத்தின இடத்துல இந்த வட மாநிலத்தில் இருந்ததாகவும் அவரை நாங்கள் மிரட்டினதாகவும் அப்படின்னு சொல்லி இதில் கனெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நான் சொன்னேன், அதை சொன்ன உடனே நான் சொல்கிறேன், நான் தமிழில் பேசினேன், அவருக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டால் அவருக்கு தமிழ் தெரியாது, அப்புறம் எப்படி நான் மிரட்டி இருக்க முடியும்? இல்லை, நீங்கள் மிரட்டினதா சொல்லியிருக்காங்க நிறைய பேர், தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க, அப்போ அது தப்பாக இருக்கலாம். இல்லையா, தமிழ் மாணவர்கள் நீங்கள் வந்து மிரட்டினதா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹுமாயூன் வந்து அவங்க ஸ்டூடெண்ட் கிட்டே வாக்குமூலம் வாங்கி வந்து என்கிட்ட சொல்றாரு. நான் சொன்னேன், நான் மிரட்டினதா அவங்க சொல்றாங்களே சார், நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், நான் ஏன் அவரை மிரட்டணும், அவருக்கு எனக்கு என்ன தொடர்பு, முன்பாக இருக்குதா, எதுவும் இல்லை, அப்படி இருக்கப்ப ஏன் மிரட்டணும் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன், என்கிட்ட எதுவும் இல்லை. உடனே அங்க சூரஜ்குமார் சின்ஹான்னு ஒரு வாத்தியார், ரொம்ப முக்கியமான பேர், அவர் உடனே என்ன பண்ணுவாரு, நீங்க தமிழ்ல பேசுனீங்க, நீங்க ஹிந்தி கத்துக்க ட்ரை பண்ணலன்றாரு. இந்த விசாரணைக்கும் நான் ஹிந்தி கத்துக்கிறது என்ன சம்பந்தம்னு கேட்டேன். இல்ல, நீங்க ஹிந்தி கத்துக்கலன்னு. நான் ஏன் கத்துக்கணும், என்னால கத்துக்க முடியாதுன்ற இங்கிலீஷ்ல கேட்கிறாரு. why don't you try to learn Hindi? then I said, why should I will not அப்படின்னு. உடனே அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன ஆக போறீங்கன்னு. நான் என்னவா வேணா அவரை எதுக்கு சார்னு. இல்ல, வாழ்க்கையில என்ன ஆக போறீங்க எனக்கு புரியலன்னு. நீங்க வாழ்க்கையில படிச்சு முடிச்சுட்டு என்ன போறேன், நான் டைரக்டர் ஆகிறேன், யூடியூபர் ஆகிறேன், ரைட்டர் ஆகிறேன், பல ஐடியா இருக்கு சார். நான் சரி, அப்ப தமிழ்நாட்டுல பெரிய ஹீரோ யாருன்னு கேட்டார். ரஜினிகாந்த்னு. அவருக்கு ஹிந்தி தெரியுமா, அது அவர்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாதுன்னு. அவருக்கு ஹிந்தி தெரியுமா, என்கிட்ட ஏன் சார் கேட்குறீங்க, இந்த வாழ்க்கைக்கும் ரஜினிகாந்துக்கு என்ன சம்பந்தம், அஸ்வினுக்கு ஹிந்தி தெரியுமான்னு.
இப்ப என்னதான் சார் சொல்ல வரேன், ஹிந்தி கத்துக்காம நீங்க எப்படி இந்தியால இருக்கீங்க? அதத்தான் சொல்ல வரேன். நீங்க எப்படி ஹிந்தி கத்துக்காம அடுத்து டைரக்டர் ஆக போறீங்க? நான் தமிழ் படம் எடுத்துட்டு போறேன். இதுல என்ன சார் பிரச்சனை? நான் ஹிந்தி கத்துக்கிறேன், கத்துக்காம போறேன். அதுக்கு இந்த வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்னு கேட்ட உடனே, இப்பதான் அவர் வராரு. பிஜேபியை சேர்ந்த ரிட்டையர்ட் ஐஜி சந்திரன். நான் மறுபடியும் சொல்றேன், என் மேல ஆதாரம் இல்லை, எனக்கு எந்த மோட்டிவும் இல்லைன்னு. அவர் சொல்றாரு, உனக்கு மோட்டிவ் இருக்குப்பா, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கும்பலை சேர்த்துக்கின்னு நீங்க தாக்குதல் பண்றீங்கன்னு அவர் வார்த்தையை விட ஆரம்பிச்சாரு. எந்த கும்பல், யாரு, என்னன்னு சொல்லுங்க. சந்திரன் அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க யூஜி ஸ்டூடெண்ட், நீ பிஜி ஸ்டூடெண்ட், உங்களுக்கு அவனுக்கு வயசு வித்தியாசம் இருக்குது, என்ன நட்போ ஆம்பளை பசங்களுக்குள்ளன்றாரு. அது என்ன நட்போ தெரியலன்றாரு. அவர் என்ன குத்துறாருன்னு தெரியுது. என்ன நட்பா இருந்தா என்ன சார் என்னென்ன பேசுறீங்க? உடனே எப்படி ஃப்ரெண்டுன்னு. எப்படி ஃப்ரெண்டா? கிரிக்கெட் விளையாடுவாரு, யூனிவர்சிட்டியில தெரியும். அது என்னவோ உங்களுக்குள்ள என்ன ஃப்ரெண்ட்ஷிப்போ இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அவங்க வந்து என்ன விசாரிக்கிற பேர்ல கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்றாங்க. இதை அவர் சொல்றாரு. மறுபடியும் அவங்க பேசுறது நீங்க பேசுறது எல்லாமே வீடியோ ஆதாரம், வீடியோ ஆதாரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த சம்பவத்துல ஈடுபட்ட 3 மாணவர்களும் பேசியிருக்காங்க. அவங்க வீடியோ ஆதாரம் இருக்கு. அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கும் புஷ்பராஜுக்கு சம்பந்தம் இல்ல. பதிவாகுதுன்னு தெரிஞ்சேதான் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களை நோக்கி பாஸ் பண்றாங்களா? ஆமா, பதிவாகுதுன்னு தெரிஞ்சே பேசுறாங்க. ஏன்னா அந்த பதிவு வந்து வெளியே வராது இல்ல, வர முடியாதுன்ற தைரியத்துல பேசுறாங்கன்னு தெரியல. நான் இண்டிகேட் பண்றேன் சார், ரெக்கார்ட் ஆகுது, நீங்க சார் இப்படி பேசி நான் கேட்கறேன். அதுல இதுக்கு முன்னாடி அந்த மாணவர் பேசி எனக்கு அதுக்கு புஷ்பராஜுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அவர் யாரையும் மிரட்டலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த சம்பவத்துல இருந்த பையன் என்னை அடிக்க வந்ததா தெரிஞ்சு நான் தான் இப்படி பண்ணிட்டேன். இதுல அவர் எங்கேருந்து வந்தாரு, அவர் எப்படி வந்தாருன்னு எனக்கு தெரியலன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இவர் கேட்குறாரு, நீங்க சமாதானப்படுத்துவீங்களாமேன்னு. சமாதானம் தான் சார் படுத்தினேன். அதுக்கு முன்னாடி நாள் சண்டை போட்டு தூண்டியா விட்டேன், சமாதானப்படுத்தக்கூடாதா? சமாதானப்படுத்த உடனே அதுக்கு பதில் இல்லை. உடனே அந்த சூரஜ்குமார் சிங்கா மறுபடியும் வர்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னதாங்க அதிர்ச்சி ஆயிடுச்சு. மும்பை தாஜ் அட்டாக் தெரியுமா உங்களுக்குன்னு? தெரியும் சார்னு. அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு. இந்த கேள்விக்கு இந்த விசாரணைக்கு என்ன சார் சம்பந்தம்? என்கிட்டயே அதை கேட்குறீங்கன்னு. இல்லை சொல்லுங்க, யார் இருக்கா? தெரியல சார், நீங்களே சொல்லுங்க, நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு பின்னாடி இருந்தது பாகிஸ்தான். இப்போ எதுக்கு சார் என்கிட்ட அதை சொல்றீங்க? இந்த விசாரணைக்கு பாகிஸ்தானுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எனக்கு பாகிஸ்தானுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு. தட் இஸ் வாட் ஐ மீன். அதைத்தான் சொல்ல வர. உங்களுக்கு பின்னாடி பாகிஸ்தான் இருக்கு. உங்களை பாகிஸ்தான் ஆமா ஆமா, பாகிஸ்தான் குண்டு வெடிப்புக்கு எனக்கு நான் கேட்கிறேன், எனக்கு பாகிஸ்தான் என்ன சம்பந்தம்? குண்டு வெடிப்பை பத்தி என்கிட்ட என்ன எதுக்கு பேசுறீங்க? இந்த விசாரணைக்கு குண்டு வெடிப்புக்கு என்ன சம்பந்தம்? அவர் அப்படி சொன்னோன்னு நான் சொல்றேன், சார் என்ன சார் பாகிஸ்தான் கூட என்ன கனெக்ட் பண்றீங்க? நான் ஒரு இந்தியன், நான் ஒரு தமிழ் ஒடுக்கப்பட்டவன் அப்படி சொல்றேன். உடனே அந்த பிஜேபி சேர்ந்த ரிட்டையர்ட் ஐஜி சந்திரனுக்கு கோவம் வந்துடுது. நீ எதுக்குப்பா எஸ்சி அதெல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கலப்பா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்று. சார் அவர் பாகிஸ்தான்காரன் சொல்றப்ப கம்முன்னு இருக்கீங்க, நான் இந்தியன் தமிழ ஒடுக்கப்பட்டவன் அடையாளத்தை சொன்ன உங்களுக்கு சார் எனக்கு அது பிடிக்கலப்பா, இங்க நான் அதெல்லாம் பேசக்கூடாதுப்பா. நான் தான் சொல்றேன், சார் இப்படி ஆதாரமே இல்லாம எந்த மோட்டிவே இல்லாம என்ன இப்படி சொல்றேன்? மோட்டிவ் இருக்குப்பா, நீங்களாம் தாதா அப்படின்ட்டு சந்திரன். சொன்னதுக்கு அப்புறம் அவர் இந்த வார்த்தையை ஆமா ஆமா ஆமா, நீங்களாம் தாதாப்பாங்க. இந்த கான்வர்சேஷன்ல இதெல்லாம் பேசிட்டு இங்க 17 பேர் மாத்தி கேள்வி கேட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்றேன். அவர் இந்த பதிலுக்கு இங்க இருந்து அவர் கேட்டவுடனே மறுபடியும் நீங்க சொன்னாங்க நான் மிரட்டணும்னு சொன்னா என்னங்க மோட்டிவ், நான் இங்க பதில் சொன்னேன். அவர் அங்கிருந்து பறந்து வந்து நீங்களாம் தாதாப்பா, நீங்களாமா சார் என்னையா நான் படிக்க வந்த ஸ்டூடெண்ட் என்ன எப்படி சார் தாதான்னு சொல்ல நீங்க அப்படின்னு நான் விவாதம் பண்றேன். நீங்க தாதா அதுதான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்றது. சார் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி சார் தாதான்னு சொல்லலாம்? எனக்கு முன்னாடி ஏதாவது வாழ்க்கை இருக்கா? நீங்க பொத்தம்போக்குல என்ன தாதான்றீங்களே. நான் அந்த சண்டையில இல்லைன்றேன், என்ன கூட்டம் தாதா இல்லை, நீங்க எல்லாம் இனவெறி பிடிச்சவங்க. நீங்க அந்த சண்டைக்கு காரணம் இனவெறி தான். இங்க தமிழருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அந்த மரியாதையில நீங்க கெடுக்குறீங்க, இனவெறி பிடிச்சி திரியிறீங்க, இனவெறி தாக்குதல் நடத்துறீங்கன்னு. நான் சொன்னேன், அது இனவெறியோ என்ன வெறியோ நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, என்னையே அந்த இடத்துல வைக்கிறீங்க. நான் தான் அந்த இடத்துல இல்லைன்றேன், என்ன வச்சு இனவெறின்றீங்க, தாதான்றீங்க, என்னதான் சார் நீங்க சொல்ல வரீங்க? நான் ஒரு ஒடுக்கப்பட்டோன்னு சொன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, அதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு பிடிக்கலன்றீங்க, என்ன தாதான்றீங்க. இந்த விஷயத்தெல்லாம் அங்கேயே கேட்கற ரெக்கார்ட் ஆகுது. இப்ப இது எதுவும் நம்ம புஷ்பராஜ் வந்து போய் சொல்றாங்க, இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த வார்த்தையெல்லாம் அவங்க சொன்னாங்க. ஒருத்தர் என்ன ஹிந்தி படிக்க சொன்னாரு, அவரே நான் பாகிஸ்தான் குண்டு வெடிப்புன்னாரு, என் பின்னாடி பாகிஸ்தானுங்கிறாரு, குண்டு வெடிப்பு பின்னாடி பாகிஸ்தான்றாரு. இந்த கேள்வி இந்த பிரச்சனைக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டா ஒரு பதில் இல்லை. இங்க ஒருத்தர் தாதான்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பிரெக்டோரியல் போர்டு ஹெட் சேவுகன்றவர் அவர் கடைசியா வர்றாரு. என்கிட்ட கேள்வி, சரி எப்படிதாம்மா நீ இந்த வழக்குல வந்த,
என்னதான்பா பிரச்சனை, எப்படி நீ சொல்லுப்பான்னு ஒரு கேள்வி கேட்டு. சரிங்க சார், நான் விசாரிச்சது வரைக்கும் சொல்றேன். இந்த வழக்குல நான் எப்படி வந்திருக்கேன், யார் கூட்டம் நானு, அட்வொகேட் விஜயகுமார்னு முன்னாள் மாணவன் அங்க இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரரு. அவர் வந்து அவர் தான் இந்த வழக்குக்கு பின்னாடி, அந்த மாணவர் பின்னாடி இருந்து என் மேல பொய் வழக்கு போட்டது. இந்த ஹுமாயூன் சார் கூட சேர்ந்து அவர் தான் என் மேல இந்த கதையை ஜோடிச்சு எல்லாத்தையும் பண்ணது. அவரை வந்து வீட்டுக்கிட்டே நான் அவரை சந்திச்சு, ஏன் தோழர் இப்படி பண்றீங்க, பொய் வழக்கு கொடுத்தீங்கன்னு நான் கேட்கறேன். நம்ம கூட மோகன் தோழர், நம்ம தோழலாம் இருக்கிறாங்க. அவர் என்கிட்ட சொன்ன பதில், அப்புறம் போன வருஷம் எலெக்ஷன்ல நீங்களாம் என்ன மாற நிறுத்தின்னு போற அப்படின்னு. மாற எனக்கு புரியல. தேர்தல் எலெக்ஷன் போன வருஷம் தேர்தல் சமயத்துல நாம எஸ்எஃப்ஐ தோழர்கள் வெற்றி பெறாங்க, நம்ம எஸ்எஃப்ஐ தோழர்கள் வேலை செய்யறோம். அந்த இடத்துல நான் இவர் எதுல மாற நிறுத்தின்னு போயிட்டேனா, நீங்க எல்லாம் மாற நிறுத்தினா அப்புறம் என்னடா வருது, அதனால தான்டா சேர்த்தேன், வேணா நான் காப்பாத்தி விடுவா, நான் உனக்கு உள்ள கூட்டு போவான்னு கேக்குறாரு அவரு. நான் சொல்றேன், அதை நான் பாத்துக்கிறேன், ஓகே. இதை வந்து ஒரு 4-5 பேர் இருக்கிற இடத்துல பொது வெளியில அந்த வழக்கறிஞர் பேசுறாரு, நீ ஏன் இதுல மாறி நிறுத்தின்னு போறேன்னு. கூட மோகன் தோழர் இருக்கிறாரு, அதிர்ச்சி ஆகிற. சரி ஓகே நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நான் அவர் பேரை இந்த மாதிரி சொல்றேன், நான் அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன் சார், இந்த கமிட்டி அதை விசாரிக்கட்டும். அன்னைக்கு அவர் யூனிவர்சிட்டிக்குள்ள வந்தாரா, என் மேல புகார் கொடுத்த பசங்களுக்கும் விஜயகுமாருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா, தொடர்ச்சியா ஃபோன் பண்ணியிருக்காங்களா, அந்த பசங்க ஃபோன் நம்பர் வாங்கி செக் பண்ணுங்க. நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், இந்த மாதிரி ஜாதியின் பேரால தான் இது நடந்திருக்கு. இது அதுக்கும் நான் அம்பேத்கர் பெரியார் கொள்கையில என் நாடகம் மூலியமாவோ, என் பாடல் மூலியமாவோ, என் யூடியூப் மூலியமா பேசுறேன், அதனால தான் இது நடக்குது, நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், விசாரிங்க என்னன்னு. அந்த ப்ரொக்டோரியல் போர்டு ஹெட் சேவுகன் என்ன பண்றாரு, நீ போய் விஜயகுமார் அடின்றாரு, ரெக்கார்ட் ஆகிறதுல விஜயகுமார் அடின்றாரு. நான் அடின்ற சார், ரெக்கார்ட் ஆகுது, என்ன சார் பேசுறீங்க, நீ போய் விஜயகுமார் அடிப்பா, போய் அவன் அடி, இங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணுங்கிற, எல்லாரும் அடிச்சுனுக்கிறேன். சார் நான் சண்டைலாம் போட வரல, நான் படிக்க வந்திருக்கேன், நான் வன்முறை என்னாலும் தவிர்க்கிறவன், அடின்றீங்களா ரெக்கார்டு அது எல்லாம் நான் பேச்சுன்னு. அதுக்கப்புறம் சலசலப்பாயிடுச்சு. அவரு நம்ம என்ன பாகிஸ்தான்காரன்றாரு, இவரு நம்ம தாதான்றீங்க, நீங்க நம்ம என்ன அடின்றீங்க, ஒரு விசாரணைக்கு கூப்பிட்டுட்டு இந்த மாதிரிலாம் பேசுறீங்களேன்னு கேட்டப்ப எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு அப்படியே கலைஞ்சு போச்சு. அவங்க என்கிட்ட அடுத்த மீட்டிங் எப்போ, அடுத்து எப்போ வரணும் எதுவும் சொல்லலை. என்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து வாங்கி எழுதி வாங்கிக்கினாங்க. நான் திரும்ப லெட்டர் கேட்டேன், சரி என்ன நான் பேசணும், இதை பத்தி சொல்லுங்கன்னா, பார்த்துலாம் கிளம்புறேன்ட்டு 17 பேர் கிளம்பிட்டாங்க. என்னென்ன கேள்வி கேட்கப்பட்டது, அந்த மீட்ஸ் எதுவுமே உங்கள்ட்ட கையெழுத்து வாங்கினது இல்லையா? என்கிட்ட என்ன கேள்வி, என்கிட்ட நான் மீட்டிங் அட்டன் பண்ணேன்னு கையெழுத்து வாங்கினாங்க. 2 மணிக்கு வந்து அட்டன் பண்ணேன். அந்த மீட்டிங் வந்து 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் நடந்துச்சு. 1.25 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குது அதில். அவங்க என்கிட்ட கையெழுத்து வாங்க, நான் திரும்ப கேட்குறேன், சார் இந்த மாதிரி மீட்டிங் நடந்துச்சு, யார் யார் வந்தீங்க, என்னென்ன பேர், என்னை யாரை இன்வெஸ்டிகேட் பண்ண யாருக்கு தெரியல, அவசரம் சொல்லிட்டீங்க, அந்த லிஸ்ட்டை கொடுங்க, என்னென்ன கேள்வி கேட்டீங்க கொடுங்க, அடுத்து இந்த மீட்டிங்கோட விளைவு என்ன, நான் எப்போ உள்ள வரலான்னு கேட்டேன், எனக்கு தெரியாது 17 பேரும் அவர்கிட்ட கேளு அப்படியே போயிட்டேன். கடைசி அந்த தலைவரை போய் கேட்குறேன், இருப்பா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வரேன்ட்டு அவரு போயிட்டாரு. நான் அங்கேயே இன்னும் 2 மணி நேரம் இருக்கேன், யாரும் வரல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் பார்க்க சொல்றாங்க. நான் விசாரணை முடிஞ்ச அடுத்த நாள் கேட்டுக்கு போறேன். கேட்டுக்கு போனால் மறுபடியும் நிறுத்துறாங்க. நான் சொல்றேன், உள்ள போய் கேட்கணும், நேற்று விசாரணை நடந்துச்சு, எப்போ விடுவாங்க, என்ன நடக்குது, என்ன டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னா, இல்ல உள்ளலாம் விட முடியாது, விடக்கூடாது சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஃபோன், ஆனா என்கிட்ட பேசல, அவங்க கிட்ட சொல்றாங்க. செக்யூரிட்டி கிட்ட மறுபடியும் புஷ்பராஜ் உள்ள விடக்கூடாது சொல்லி, நான் நேற்று என்ன நடந்துச்சு, எப்ப இந்த பிரச்சனை முடியும், அதோட அப்டேட் என்ன கேட்க போனேன். எங்க டிபார்ட்மெண்ட் போனேன். நான் எந்த அளவுக்கு ஆயிட்டேன், 4 செக்யூரிட்டி என் கூட வாங்க, ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு நானே போய் கேட்டு நானே வந்துடுறேன், எனக்கு கேட்ல வந்து விட்டுருங்க அப்படின்னு. அதுக்கு விட முடியாது, கேட்ல வேணா கேஸ் கொடுப்போம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி விட்டு மாட்டினாங்க. மாணவர்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. உடனே அங்க யூனிவர்சிட்டில இருந்து போலீஸுக்கு ஃபோன் அடிச்சு, புஷ்பா ரவுடிகளை கூப்பிட்டு வந்து கேட்டை உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் பல்கலைக்கழக மாணவர்களே ரவுடிகள்னு சொல்லி மறுபடியும் போலீஸ் வராங்க. போலீஸ் எதுக்கு வரணும்னு சொல்ல, அங்க சண்டை நடக்கல, எதுவும் நடக்கல, உள்ள இருந்து அதிகாரிகள் வந்து பேசணும். இப்போ மாணவர்கள் கூட்டமாயிட்டாங்கன்னா அதிகாரிகள் வந்து என்ன பேசினு அனுப்பணும். ஆனா யூனிவர்சிட்டி அதிகாரி வராம காவல்துறை வராங்க, வந்துட்டு அந்த விஷயத்த கழிச்சு, இல்லை புஷ்பராஜ் ஃபோன் வந்துச்சு நீ போயிடு, எது பிரச்சனை, நான் எதுவும் பிரச்சனையே பண்ணல சார், உள்ள 4 பேர் அவங்க தான் ரெஸ்பான்ஸ் பண்ணலையே, நான் கேட்டு சொல்றேன், ஒரு 2 மணிக்கு உங்க லைனுக்கு வரேன்னு சொல்லிட்டு அங்க போலீஸ் வந்து அதை பேசி கழிச்சு விடுறாங்க. நாங்க ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்றேன், என்னதான் சொல்றாங்க, ஒரு பதில் வரல, யாரும் வந்து பார்க்கல. கடைசியா பேசி முடிச்ச பிறகு இன்னும் உள்ள விடல. என்னன்னா, இல்லாத ஒரு இடத்துக்கு நான் சம்மந்தம் இல்லாத ஒரு வழக்கு போட்டு சஸ்பெண்ட் பண்றாங்க. இவங்க யூனிவர்சிட்டியில தொடர்ச்சியா பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, பல மாணவிகள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அங்க இருக்கிற அதிகாரிகள் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதுக்காக போராடின பல்கலைக்கழகத்தில் இருக்க ஆசிரியர்கள் மீது மாணவிகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்களே. இப்போ 1 மாசம் முன்னாடி மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்களே, அந்த போராட்டத்தை
யூனிவர்சிட்டி அதிகாரிகள் வந்து பேசாம காவல்துறை ஏவி விட்டு அந்த மாணவர்களை தரத்தான நிறுத்தின்னு போய் எட்டி வச்ச வீடியோலாம் இன்னமும் இருக்கு. ஒரு கைது நடவடிக்கை நடந்தது ஒரு சம்பவம். அது கொடுமை. அந்த அளவுக்கு போய் இறங்கி போராடுற மாணவர்களை தாக்குறதும் மாணவரை அடிக்கிறதும் இந்த மாதிரி கேட்டுக்கு வெளியே தோறதும் சஸ்பெண்ட் பண்ற வேலையை பாக்குறாங்க. இது வரைக்கும் ஒரு பாலியல் கூட்டம் நடந்தா யாராவது கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு நடவடிக்கை இல்லை. சோமான பிரச்சனை நடந்த மாணவிகள் அதுல நடிச்ச மாணவிகள் மேல ரொம்ப கொடூரமான தாக்குதல் நடந்துச்சு. இனவெறி தாக்குதல அவங்கள பாடி ஷேம் பண்றது, மார்பிங் பண்றது, டெத் த்ரெட் கொடுக்கறது, ரேப் த்ரெட் இப்படியெல்லாம் நடந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 500,000 யாரு செய்கிற நபர்கள் யாரு? ஏபிபி வட இந்தியால இருந்து மெசேஜ் பண்றாங்க. வாட்ஸ்அப்ல போன் நம்பரை இந்த மாதிரி வேறவங்களுக்கு அனுப்பிச்சு போன் பண்ணி மிரட்டுறது, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500,000 ஜெராக்ஸ் எடுத்துன்னு போய் நான் யூனிவர்சிட்டியில கம்ப்ளைண்ட் பண்ண அந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்டே எடுக்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்க யூனிவர்சிட்டி சொன்னாதான் எடுப்பாங்க. யூனிவர்சிட்டி எடுக்கல. அந்த அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அந்த பிஜேபி சேர்ந்த ரிட்டையர்ட் ஆயிடுச்சு சந்திரன் என்ன சொல்றாரு, நீங்க இனவெறி பிடிச்சவங்க சோமான பிரச்சனை இல்லை, அதுக்கு என்ன போராட்டம் பண்றதுனால ஏபிபியை சேர்ந்தவங்க வாட்ஸ்அப் குரூப்ல மாணவர் வாட்ஸ்அப் குரூப்ல தமிழர்கள் எனது ஆணுறுப்பின் நிறம்னு சொன்ன மெசேஜ் எடுத்து ஜெராக்ஸ் அடிச்சு நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன். அந்த மாணவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. குரூப்ல பொதுவெளியில எல்லா மாணவர்கள் குரூப்ல சவுத் இந்தியன்ஸ் தமிழ் சார் மை டிக் கலர்னு சொல்லி ஒரு மாணவர் பதிவிடுறாங்க. பல பேர் அதை காட்டுறாங்க. தொடர்ச்சி அந்த மாதிரி நீங்க இந்த கலர் நீங்க நீங்க காலுக்கு செருப்புன்னு சொல்லிட்டு சவுத் இந்தியன்ஸை தமிழர்களை இப்படி கொடூரமா தாக்குதல் பண்றது அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல. இதே மாதிரியான விசாரணை குழுவோ ஒரு விசாரணை சஸ்பென்ஷன் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அதாவது நானும் பல மாணவர்களும் மாணவர் அமைப்பும் கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் தூக்கி குப்பையில போட்டாங்க. ஒரு நடவடிக்கை கிடையாது. அங்க இருக்கிற மாணவிகள் பாலியல் தொல்லைன்னு ஒரு புகார் கொடுத்தா ஒரு நடவடிக்கை எதுவும் எடுத்தது இல்லை. யாரையும் சஸ்பெண்ட் பண்ணல, யாரையும் கேட்ட விட்டு துரத்தல. அதுக்கு போராடுற மாணவர்கள் எட்டி வதிப்பாங்க காவல்துறை வச்சு. இது வரைக்கும் ஒரு ஆள் வந்து பேசல. விசாரணைன்ற பேர்ல அடின்னு சொல்லி தூண்டி விடுவாங்க, தாதான்னுவாங்க, பாகிஸ்தான்காரன்றாங்க. ஹிந்தி கத்துக்கலாம் இந்தியாவில இருக்காங்க இல்ல, ஹிந்தி கத்துக்கலாம் இந்தியாவில இருக்காதுன்ற யூனிவர்சிட்டி தொடர்ச்சி அது நடந்துட்டே இருக்கு. யூனிவர்சிட்டி ஃபுல்லாவே சாதிய வன்கொடுமை நடந்தா இருக்கு, பாலியல் குற்றங்கள் நடந்தா இருக்கு. அந்த குற்றவாளிகளை கைது பண்றதோ அவங்க மேல நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்தது இல்லை. அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸுக்கே சாதிய வன்கொடுமை நடந்துதான் இருக்கு. அவங்க சொல்லாம இருக்கிறாங்க யாரும். தனிப்பட்ட ரீதியா இப்ப நான் இதை பத்தி பேசுறப்ப எனக்கு போன் பண்ணியோ என்ன நேர்ல பார்த்து எனக்கு நடந்து புஷ்பராஜ் இப்படிதான் இருக்குது யூனிவர்சிட்டில காலங்காலமா இந்த அனுபவிச்சுனாருன்னு அவர் பேரை சொல்ல விரும்பல. ஒரு 4-5 பேர் நேரடியாக வந்து என்கிட்ட சொன்னாங்க, இதை என்ன பண்றது, நாங்க என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியல. ஒரு முக்கியமான தகவல், பல ஆசிரியர்கள் அங்க இருக்கிற ஆசிரியர்கள் ஏபிபில இருக்கிறாங்க, ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுடைய கை வந்து வெளிப்படையாவே செயல்பாடுகள் இருக்கா? வெளிப்படை அதாவது ஒரு ஒரு முக்கியமான இடத்துல பேசிய ரெக்கார்ட் பண்றோம்ல, ஆனா பேச்சு வழக்கில் ரொம்ப சாதாரணமா இருக்கும். இந்த ப்ரொஃபசர் ஏபிபி அவர் ஏபிபின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிப்பாங்க. அது உண்மையா பொய்யான்றது அதுக்கப்புறம் அதை நம்ம சொன்ன இதுல உண்மை இல்லை பொய் இல்லைன்னு, ஆனா பேச்சு வழக்குல சாதாரணமா இருக்கும். இல்ல நான் கேட்கறது வந்து இப்ப இந்த ஏபிபி மாணவர்கள் வந்து மார்க்கிங் பண்ற போட்டோஸ் போடுறதா இருக்கட்டும், இல்ல வந்து இப்படி சாதிய வசைகளை பயன்படுத்துறது, இப்படி இனவெறி விஷயமாக சில விஷயங்களை பேசுறது, இதெல்லாம் வந்து அப்பட்டமா பொதுவெளியிலேயே அவங்க பொதுவெளியில குரூப்ல நடக்கும். நான் அதெல்லாம் தான் பிரிண்ட் அவுட் எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஒரு வருஷம் அது கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் எங்க டிபார்ட்மெண்ட்டை தாண்டி போல. நம்ம இது தொடர்பா லெட்டரோ கம்ப்ளைண்டோ கொடுத்தா அதுல கொடுமையை தான் தவிர மாணவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போனா ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் இருக்கும். அங்க இருந்து அவர் என்ன சொல்லி எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க போய் டெபுட்டி ரெஜிஸ்ட்ராரை பாருன்னுவாங்க. டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார்ட்ட போனா எனக்கு சம்மந்தம் இல்லை, ரெஜிஸ்ட்ராரை பாருன்னுவாங்க. ரெஜிஸ்ட்ராரை பார்த்தா நீங்க போய் போர்டுல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, ரெக்டர் போர்டுக்கு போகணும். அங்க போனா நீங்க மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர்னுவாங்க. மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் போனா நீங்க விசி கிட்ட போங்க, விசி போனா எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க ரெஜிஸ்ட்ரார்ட்ட போங்கன்னாங்க. ரெஜிஸ்ட்ரார்ட்ட போனா மறுபடியும் டெபுட்டி சுத்த விட்டு சாவடிப்பாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் இதான் கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே நடவடிக்கை எடுத்ததே இல்லை. இப்ப நான் வந்து என்னோட பிரச்சனை மட்டும் சொல்ல, பாலியல் குற்றமத்துக்காக நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுமே அப்படி சீக்கிரமா போய் சேராது, அங்க நடவடிக்கை எடுத்தது இல்லை இது வரைக்கும். இப்ப இதுல இப்ப இங்க தமிழ்நாட்டிலேயே அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து மாணவிக்கு நடந்த கொடுமை எதிர்த்து இங்க வந்து பாஜக ஏபிபி ஆட்கள் சில பேர் வந்து போய் பிரச்சனை பண்றாங்க கைதுக்கு பிறகு. ஆனா அங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்பொழுது அவங்களே இதுல ஈடுபடுற நபர்களா இருக்கிறது வந்து அது ரொம்ப கொடுமையா இருக்குது. அதாவது ஒரு சோமானன் ஒரு நாடகம் பண்றது, அதுல நடிச்ச பெண்களை அந்த பெண் அவங்க இத்தனை ஸ்டூடெண்ட் அவங்கள இந்திய அளவுல ஒட்டுமொத்தமா இருக்கிற பிஜேபி ஏபிபி ஆதரவாளர்கள் கொடூரமா திட்டாங்க. மூஞ்ச மார்க் பண்ணி
அந்த போட்டோ அவங்களுக்கு அனுப்புறது, அவங்க போனுக்கு பண்ணி அவங்க போன் நம்பர் தப்பா ஏதி இந்த மாதிரி யார் வேணா யூஸ் பண்ணலான்னு அவங்க போன் நம்பரை கொடுக்கறது. அதுல 2 மாணவிகள், அதுல நடிச்ச மாணவி 1 மாசத்துக்கு காலேஜுக்கே வரல. நான் யூனிவர்சிட்டியில போய் சண்டை போடுறேன், நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு பாதுகாப்பு கொடுக்கல, ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கல. அவங்க மனரீதியா ரொம்ப பாதிப்பாடு. விசாரணை குழு இருக்குல்ல, இப்ப ஒழுங்கு நடவடிக்கை குழு இருக்குல்ல, இப்ப அதுக்கு அதுல ஒரு பாஜகவை சேர்ந்த நபரே இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது ஏபிவிபி பண்ற இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு அவர் எப்படி கண்டிப்பாரு, எதிர்ப்பு தெரிவிப்பாரு? இப்ப இந்த குழுவை திருப்பி மாற்றி அமைக்கிறதோ இந்த மாதிரி எந்த செயல்பாடுகளுமே மாணவர்கள் பண்ண முடியாதா? அல்லது மாணவர்களோட போராட்டம் எதுக்குமே பதில் கிடைக்காதவர் போராட்டம். மாணவர் அதிகபட்சம் இவங்க லெட்டர் கொடுத்தவங்க நேரடியாக சந்திச்சோ நடவடிக்கை இங்க எடுக்க முடியாது. மாணவர்களுக்கு போராட்டம் பண்ணா மாணவர்களை தாக்குவாங்க, அதுல போராட்டம் பண்ற சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்க இன்டர்னல் மார்க்ஸ்ல கேட்பாங்க, அவங்கள டார்கெட் பண்ணி பழி வாங்குவாங்க. அது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. இதுவரை இப்ப ஒரு பிஜேபியை சேர்ந்தவர் கேட்டா ரிட்டையர் ஆயிடுச்சு அதனால உள்ள போட்டோம். ஒரு யூனிவர்சிட்டியில பிஜேபி சேர்ந்தது எப்படி இருக்கலாம்? அப்ப பிஜேபி சேர்ந்தவர் இருந்தா ஒரு டிஎம்கே சேர்ந்தவர் வைங்க, ஒரு காங்கிரஸ் சேர்ந்தவர் வைங்க, எல்லா கட்சியும் ஆளு கூப்பிடுங்க, கட்சி ஆளா போட்டு உள்ள நேரவங்க. அப்ப முடியாதுன்னா அவர் மட்டும் எப்படி? அப்ப அவரை தாண்டி வேற யாருமே இல்லையா பாண்டிச்சேரியில? இந்திய அளவுல இது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தானே, அப்ப யாருமே இல்லையா? அவரை போட வேண்டிய அவசியம் என்ன? சரி, உள்ள இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் ஃபேக்கல்ட்டினா பரவாயில்ல, அவங்கள போடலாம். ஆனா வெளியிருந்து வர்ற ஒரு ரிட்டையர்ட் ஏஜென்ட் பேர்ல ஒரு பிஜேபி ஆள் உள்ள உட்காந்துட்டு நீங்க எல்லாம் ரவுடி, நீங்க எல்லாம் தாதா, நடந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையை சார்ந்த கேள்வியே இல்லை. கமெண்ட் பாஸ் பண்ண நீங்க எல்லாம் அப்படித்தான், நீங்க எல்லாம் இப்படித்தான்னு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு உட்காந்து. இப்ப நேரடியாக இது ஒரு சாதிய பாகுபாடு தான். உங்களுடைய சாதி என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், உங்களுடைய கருத்தியல் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை கவுண்டர் பண்றதுக்காக உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக தான் இவ்வளவு விஷயங்களும் நடந்துட்டு தெரியுது. இப்ப நீங்க சொல்றது அது மட்டும் தான் தோற வேற. ஏன்னா நாடகத்துல நமக்கு அம்பேத்கர் பெரியார் பேசுறோம், பாடல்ல பேசுறோம், சாதி ஒழிப்பு பேசுறோம், மத நல்லிணக்கம் பேசுறோம். தொடர்ச்சியா மாணவர் மத்தியில நல்ல ஒரு ஆதரவு இருக்கு. மாணவர் நல்லா எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதாவது சமூக சிந்தனை ஏதான கூட்டம் கூட்டு பேசுறோம், போராடுறோம். இந்த மாதிரி செயல்பாடு நடக்கக்கூடாது. இங்க இந்த மாதிரி ஒரு இயக்கங்களுடைய போராட்டம், அமைப்புகளோட போராட்டம் எந்த இடத்துல வருது? போன 3 மாசம் ஆயிடுச்சு. இதை நான் ஒரு மாசம் வரைக்கும் நானே போய் கேட்ட நின்று முட்டி மோதி பார்த்தா நடக்கல. அதுக்கப்புறம் நான் இயக்கங்கள் கிட்ட நம்ம தோட்டம் சொல்றேன், இந்த மாதிரி நடக்குது, தொடர்ச்சியா நடக்குதுன்றப்ப அப்புறம் இந்த பாலியல் குற்றத்துக்காக மாணவர்கள் உள்ள போராட்டம் பண்றாங்க, அது பெருசாகுது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா எல்லா இயக்கங்களும் இதை கேட்கறாங்க, கேட்டு அவங்க விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த போராட்டமா கையில் எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டு இதுல இப்போ காவல்துறை ஒரு வழக்கு பதிவு பண்ற ஒரு வழக்கு கொடுக்குறாங்க, அதை விசாரிச்சு இல்லைன்னு சொல்லிட்டு காவல்துறை பேர் எடுத்துருது அதுல இருந்து. அப்ப அது தொடர்ந்துமே உள்ளே விடாத அளவுக்கு என்ன தீவிரவாதியா இப்படி தொடர்ச்சி அலக்கழிக்கிற வேலை இருக்குதுல்ல. உண்மையாவே ரோஹித் வெமுலாவோட நிலைமை நம்மளால இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. நிஜமா இந்த மாதிரி ஒரு அலக்கழிப்பு, படிப்பு தான் எல்லாம் வர்ற ஆளுக்கு படிப்புல நீ கேட்ல வரக்கூடாது, நீ படிக்க கூட போயிடறான்னா இதுக்கு மேல சண்டை போறதுக்கோ எங்க போய் இந்த நீதி கேட்கறது? படிப்பு தான் எல்லாம் தெரிஞ்சு வர்றவங்க எல்லா மாணவர், இப்போ முற்போக்கு பேசுற மாணவர், அம்பேத்கர் பேசுற மாணவர், பெரியார் பேசுற மாணவரை டார்கெட் பண்ணி வெளியே போ, ஏன்னா அவன் வந்தா இங்க பேசுவான், இங்க சாதி ஒழிப்பு பேசுவான், மாணவர் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்துவான், அவன் வரக்கூடாதுன்னு டார்கெட் பண்ணி அனுப்புறாங்க. அப்படி இருந்தா நம்மள அந்த இடத்துக்கு தள்ள பாக்குறாங்க, இன்னும் ரோஹித் வெமுலா உருவாக்கலாம்னு பாக்குறாங்க. முழுக்க முழுக்க இது இந்த மாதிரியான கருத்தியல் பேசுகிற பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய கருத்துக்கள் பேசுற மாணவர்களை குறி வச்சுதான் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமா, உண்மை அதுதான். வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி இவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லணும், இவனை துரத்ததுக்கு ஒரு காரணம் கிடைக்கும். ஆதாரங்களே இல்லை, அந்த கமிட்டியில கேள்விகளே சரியா இல்லை, அந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன், அதுக்கு பதில் சொல்லாம போயிட்டாங்க. திரும்ப வந்தாலும் கேட்டு நிக்க வைக்கிறதுக்கு இல்லை. இப்ப இந்த போராட்டங்கள், இயக்கங்கள் போராட்டங்கள் எடுத்ததுனாலதான் உள்ள அந்த என்கொயரி கமிட்டியை வச்சாங்க, இல்லைன்னா அதுவும் நடந்திருக்காது. இல்லைன்னா அது நான் போய் இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்படியே சுத்த வேண்டியதுதான். தொடர்ச்சியா அது நடந்துதான் இருக்குது. ஏன்னா அங்க ஃபுல்லா இருக்கிற மாணவர் மட்டும் இல்லாம ஆசிரியர்கள், வேலை செய்யறவங்க எல்லாம் ஏபிபியை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அது நம்ம நேரடியா யார் பேரையும் சொல்லிட முடியாது, கேட்டா அவங்க இல்லைன்னா. ஆனா அங்க இருக்கிறது ரொம்ப சகஜமான பேச்சுவார்த்தையில இருக்கும். இந்த சார் ஏபிபி தான் ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க. கேள்வியில தெரியலையா, ஹிந்தி கத்துக்கன்ற ஒரு வாத்தியார் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில, பாண்டிச்சேரியில் யூனிவர்சிட்டியில, நீ ஏன் தமிழ்ல பேசுற? ஒரு பிரச்சனை நான் காம்ப்ரமைஸ் தமிழ்ல பண்ணிட்டேனா? அங்க ஒரு நார்த் இந்தியன் இருந்தா இவங்க சொல்றாங்க, அவருக்காக நான் ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தி கத்துக்கலாம் இந்தியாவில இருக்கக்கூடாது. இதுல காம்ப்ரமைஸ் பண்ணி சொல்றது இது எல்லாமே இதெல்லாம்
அதாவது மும்பை அட்டாக்குக்கும் இந்த சம்பவத்துக்கு என்ன சம்மந்தம்? மும்பை அட்டாக் ஏன் நடந்துச்சு? யார் பண்ணா? அதுக்கு என்ன இருக்கு? உனக்கு தெரியுமாண்ணா? எனக்கு எனக்கு என்னங்க தெரியும்?